ஒருபோதும் கைவிட மாட்டான். என் ரப்பு என்னை கைவிட மாட்டாங்கிற அந்த உறுதி வரணும். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் கொடுத்து தான் மனிதர்களாக வாழ வச்சிருக்கான். அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், என்ன அவனுக்கு போய் நான் என்ன நன்றி செலுத்துறது அப்படின்னு யாரும் இன்ஷா அல்லாஹ் அப்படி நினைச்சிராம அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தும்மல் போட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினாங்கல்ல. தும்மலை அல்லாஹ் கொடுத்து அந்த தும்மலை நிறுத்தி வச்சிருந்தேன்னா அதை நன்றி சொல்ல முடியாது. அந்த தும்மலை கொடுத்து நன்றி செலுத்த வச்சான். நன்றி செலுத்த வச்ச அல்லாஹ் அதுக்கு பதிலையும் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொன்ன அல்லாஹ் பேசாம இருக்கல, இர்ஹம்குமுல்லாஹ்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ் நீ சொன்னேன்னா உனக்கு ரஹ்மத்தை தர்றேங்கிறான். இந்த உரையாடலை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கிட்ட கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு புள்ள வீட்டில் தும்மல் போட்டால் கூட தாய் சொல்றது இல்லை. அந்த தாய் அது சொல்றது அல்ஹம்துலில்லாஹ், தாய் புள்ள சொல்ற அல்ஹம்துலில்லாஹ் அதை ஏவி கொடுக்குற தாயாகவும் இருக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய நம்ம நஷ்டவாளிகளாக இருக்கும். நன்றி செலுத்துறோம்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பொருந்தி எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். எதையுமே அவன் நிறுத்தலை. நம்மளுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுத்துருக்கான். நம்மகிட்டையும் பல ஆற்றலை கொடுத்துருக்கான். மணிக்கணக்கில் பயான் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். மணிக்கணக்கில் இப்படி உட்காந்துருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். மற்ற நேரம்லாம் முதுகு வைக்கணும். வீட்டில் உட்காந்துருக்கு கொஞ்ச நேரம் இருப்போமா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிறேன், என்னால் உட்காந்துருக்க முடியல அப்படி சொல்லக்கூடிய பெண்கள் இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கமே, இது ஆற்றல் இல்லையா? வீட்டில் நான் மட்டும் ஒரு சேரும் டேபிளையும் போட்டு என் கணவரை உட்கார வச்சு பேசுனேன்னா என் நிலைமை என்னன்னு இருக்கும்? முடியுமா? அப்போ இங்கே பேச வச்சிருக்கானே அல்லாஹ், இது ஆற்றல், அல்லாஹ் கொடுத்த ஆற்றல் இல்லையா? எந்த கித்தாபுமே இல்லாமல் துவா ஓதுறதுக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கானே, அது ஆற்றல் இல்லையா? அப்போ அல்லாஹ் கட்டுக்கட்டா பீரோவில் பணம் அடிக்க வைக்கிறதும் நம்ம நினைச்சதை எல்லாம் நிறைவேற்றுறது மட்டும்தான் அவன் ஆற்றலா? இதெல்லாம் அவன் ஆற்றல் இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லா நிலைமைக்கும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவனை அதிகமாக நன்றி செலுத்துகிற பண்பு நம்ம தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்து நம்மளுக்கு வந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாதான் அபு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புத்தகம் எழுதுனாங்களே கிரதங்க, அபு தாவூதுன்னு சொல்லி கிரதங்கள் இருக்கு இல்லையா, அவங்க 6 வேல்யூ எழுதுனாங்க, 6 கித்தாபு. அந்த கித்தாபு எழுதுனவங்க என்ன செஞ்சாங்க, கடல் ஓரமாக போய்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் தும்மை போட்டதுக்கு கடலில் கப்பலுக்கு 1 தினார் கொடுத்து போய் அவங்களுக்கு எர்ஹம்குள்ள சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம அப்படிலாம் கஷ்டப்பட தேவையில்லை. வீட்டுக்குள்ளே சொன்னாலே நம்மளுக்கு எல்லாம் தருவான். அவங்க போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இது மாலிக் தினார் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையிலையும் இது நடந்திருக்கு. இப்போ இது அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. இப்போ அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அந்த 1 தினாரை கொடுத்து கப்பலை படகு ஓட்டிகிட்டு போய் அந்த கப்பலில் யார் தும்மை போட்டேன்? அவங்க ஒருத்தர் சொல்கிறாங்க, நான் தான் தும்மை போட்டேன், நான் எர்ஹம்குள்ள சொல்ல தான் வந்தேன். அவர் ஒரு மாதிரியை பார்த்து சிரிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு போச்சு. அந்த இரவு கனவு வாங்குறாங்க, ஒரு மாளிகை எழுதப்பட்டிருக்கு, அதில் தாவூதுன்னு உங்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கேட்குறாங்க, என்னுடைய பேர் இதில் பொறிக்கப்பட்டிருக்கே, இது என்ன? நீங்கள் ஒரு எர்ஹம்குமுல்லா 1 தினார் கொடுத்து சொன்னீங்க இல்லையா, அதுக்கு அல்லாஹ் பரிசாக இந்த மாளிகையை தரும். அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நம்ம ஒரு பைசாவை செலவழிச்சா கூட, 1 பைசாங்கிறது இல்லை, நம்ம எந்த அளவுக்கு இஹ்லாஸோட செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லா நலனையும் தருவாங்கிற உறுதியோட நம்ம நன்றி செலுத்தி கொண்டே இருக்கோம். என்னமோ போகுது, மருந்து மாத்திரை என் காலம் போகுது, நான் தூக்கத்தில் என் காலம் போகுது, பேச்சில் என் காலம் போகுதுன்னு இல்லாமல் எல்லாத்துக்கும் அல்லாஹ் தான், எல்லாம் அல்லாஹ் தான், என் ரப்பு தான். அவன் நாடிய நேரம் நல்லதாக எனக்கு கொடுப்பான். எனக்கு என்ன தேவைங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும். அப்படிப்பட்ட ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய வல்லமையை அல்லாஹ் தருவேன் அப்படின்னு நம்பிக்கை வைப்போம்.